ஹாய் ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து நோ பேக் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் பட்டர் அண்ட் வீட்டிலே இருக்க சுகர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் கிடைச்சாலும் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இருந்த விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடர் மாதிரி வரா மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்பிங் க்ரீம் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அதை வந்து நல்லா விப் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து இந்த விப் பண்ணுறது இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா இன்னுமே ஈஸி. ஸோ உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணாலே வந்துட்டு, அதுவும் வெறும் 1 or 2 ஸ்பீடில் நீங்கள் வச்சு பண்ணாலே போதும், ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் வேணாம். ஸோ அதில் ஒரு 15 மினிட்ஸ் விப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 கப் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. அதை பவுடர் பண்ணிவிட்டு பவுடர் சுகரில் 1 கப் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அந்த விப்பிங் க்ரீமோடு போட்டுருங்க. ஸோ இதில் வந்துட்டு அப்படி இந்த மாதிரி ஃப்ளோயாக வந்தால் போதும், பெரிய கன்சிஸ்டன்சிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த க்ரீம் கூட வந்து நியூட்டெல்லா ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் நியூட்டெல்லா. அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் டின் எடுத்திருக்கேன், எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்ஸ் கூட பட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து செட் ஆகிடும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வெளில எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம விப் பண்ணி வச்சுருக்க க்ரீம் கூட இந்த மாதிரி க்ரஷ்டு ஓரியோஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. வெறும் க்ரீம் இருக்கிறத விட இந்த மாதிரி க்ரன்ச்சி ஓரியோஸோட க்ரீம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் வந்து க்ரன்ச் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இதையுமே வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து லேயர் பண்ணணும். இதை வந்து ஒரு 6 hours மினிமம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடணும். ஸோ நான் வந்து எல்லா பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டேன். நான் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் வந்து 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமே கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மேக் ஷுர் ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயர் வந்து ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே க்ரீம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் டைரி மில்க் மெல்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு லேயர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.